என்டிஏ கட்சிகள் சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் K அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடும்பங்களே, சிறுதொழில் செய்வோர் குடும்பங்களே, நாசமாச்சு 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 நாசமாச்சு. கரண்ட் பில்லை பார்த்தாலே சாக்கடிக்குது அப்பப்பா, சாக்கடிக்குது அப்பப்பா. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அண்ணாமலை, கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் காட்டாட்சி, குடும்பாட்சி, பேயாட்சி போன்ற நிலை நிலவி வருகிறது. இந்த 5 ஆண்டுகளாக அதை பொறுத்து கொண்டு அரசியல் பணியை தொடர்ந்து செய்து வரும் அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும் என் நன்றியை தெரிவிக்கின்றேன். மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருந்த நேரத்தில் 72 வயது முதியவர் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவரது தலையில் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டார். அவரது மனைவியிடம் பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிராக 8008 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக அரசு தரவுகள் தெரிவிக்கின்றன. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் 2080 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 39,999 என உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளன. கூட்டு பாலியல் பலாத்கார சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. 2021ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் உட்பட பல்வேறு இடங்களில் பெண்கள் பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாகியுள்ளது. திமுக தொடர்புடையவர்களே தவறுகளில் ஈடுபடுகின்றனர். அருமை சொந்தங்களே, மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம். எல்லா சகோதரிகளை நாம் கொண்டாடி கொண்டிருந்தோம். நம்முடைய தாய்மார்களை கொண்டாடிட்டு இருந்தோம், நம்முடைய குழந்தைகளை கொண்டாடிட்டு இருந்தோம், பெண் தெய்வங்களை கொண்டாடிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் கிருஷ்ணகிரியில மார்ச் 8ஆம் தேதி காலையில 4:30 மணிக்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த பொழுது மூன்றாம்பட்டி என்கின்ற ஊர்ல உலக மகளிர் தினத்தன்னைக்கு காலையில் ஒரு பெரியவர் வீட்டுக்கு வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்கார். 72 வயது பெரியவர். ஒரு மர்ம நபர் வந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி இந்த பெரியவருடைய தலையில தூக்கி போட்டு அந்த பெரியவர் அங்கேயே கொண்டுறார். அவருடைய மனைவியாருக்கு 65 வயது. சத்தம் கேட்குதுன்னு வெளியே ஓடி வர்றாங்க. அந்த மர்ம நபர் அந்த 65 வயது மூதாட்டிய தாயார பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அந்த பகுதியில் இருந்து தப்பி ஓடுறாங்க. எப்ப நடக்குதுங்க? உலக மகளிர் தினத்தன்னைக்கு நடக்குது. அதிலிருந்து 4 நாட்கள் கழித்து கிருஷ்ணகிரியில அதே மாவட்டத்தில் 2.5 வயது பெண் குழந்தைய ஒரு பாலியல் வன்கொடுமை. அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கிளை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரே அதுல முக்கிய குற்றவாளியா கைது செய்யப்படுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்திலையும் பாருங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய அதிகாரப்பூர்வமாக புள்ளி விவரத்தை சொல்றாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான, ஆண்களுக்கு எதிரான மொத்த கொலைகள் 8008. 5 ஆண்டுகளில் 8008 பேர் இங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில். தமிழகத்தில் DGP பதவி முறையாக நிரப்பப்படவில்லை. காவல்துறை கைகளை கட்டி வைத்துள்ளனர். கோவை புதூரில் காவல்துறை அதிகாரி ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய சம்பவம் நடந்துள்ளது. போதைப் பொருள் பரவல் அதிகரித்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 65,000 கிலோ கஞ்சா மற்றும் 8,025 கிலோ செயற்கை போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது மாநிலத்தின் நிலையை காட்டுகிறது. அரசு வேலை வாய்ப்புகள் குறித்து கூறிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. டாஸ்மாக் மூலம் 1495 கோடி பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் பெருமளவில் ஊழல் நடந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மாநிலத்தில் பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியை மாற்ற மக்கள் ஒன்றுபட வேண்டும். வரும் தேர்தலில் மாற்றம் உறுதி செய்யப்பட வேண்டும் என அவர் பேசினார். புரட்சி தலைவி அம்மா இருக்கும் பொழுது சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது? மீண்டும் NDA கூட்டணி ஆட்சி வரும்பொழுது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு அதே போல அம்மா ஆட்சி இருந்தது போலவே எடப்பாடி முதலமைச்சர் வந்ததும் அது கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு செயல்படுத்தப்படும், பாதுகாக்கப்படும் பெண்கள் என்று சொன்னார்கள். ஆகவே இன்றைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு சட்ட ஒழுங்கு முழுமையாக முதலமைச்சர் கையில சட்ட ஒழுங்கு இல்ல. இன்னைக்கு என்ன நடக்குது? காவல்துறை செயல்படுவதில்லை. பாத்தீங்கன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட லாக்கம் பண்ணாங்க. ஒரே ஒண்ணு, நம்ம ஆட்சியில் ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலே நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் அதை பெருசு
நடந்த உடனடியாக காவல்துறை கமிஷனர் நேரா ஸ்பாட்டுக்கு போய் எந்த பத்திரிகை கொடுக்காம அந்த பொண்ணை எடுத்துட்டு போனாங்க. எப்படி வேணாலும் இறக்கிட்டு அந்த பெண்ணை கற்பழிச்சு இன்னைக்கு கொலை பண்ணிருக்காங்க. அது என்னன்னா இதுவரை வெளியே வரல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படி கமிஷனர் போலீஸும் திமுக ஆட்சிக்கு பாதுகாப்பா இருக்காங்க. குற்றம் நடக்காத தடுப்பது காவல்துறை. ஆனா குற்றம் நடந்து அந்த குற்றத்தை வெளிவராத தடுக்கிறது காவல்துறை இருக்காங்க. நீங்க சிந்தித்து பாருங்க. ஆகவே தயவு செஞ்சு இந்த பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு கோவை மாவட்டம் மட்டுமே தமிழகம் முழுவதும் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அது பெண்களுக்கு பாதுகாப்பில் எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறோம். கஞ்சா போதை பொருட்கள் இன்னைக்கு கடுமையாக இருக்கிறது. நீங்க எல்லாம் பாத்துங்க. புது புது கஞ்சா அப்படின்னு கோகை நின்று புது புதுசா கண்டுபிடிக்கிறான். சாக்லேட்ல வச்சு விற்கிறான். ஸ்கூல் வரைக்கும் போயிருச்சு. நம்ம குழந்தை ஏமாத்தி இந்த மாநகராட்சி மேல பிடிச்சி எங்க குப்பை எடுக்கிறானா, டிச் எடுக்கிறானா, தண்ணி வருதா? 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம் நான் தான் அமைச்சரா இருந்தேன். எடப்பாடியா இருக்கும்போது கொண்டு வந்தோம் 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம். அந்த திட்டம் முழுமையா வந்துட்டா 50 வருஷம் கோயம்புத்தூர் தண்ணி பிரச்சனையே இருக்காது. தண்ணி வர்றாங்கன்னா